சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி திகார் சிறையில் அடைப்பது உறுதி என்கின்ற தகவல் கிடைச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலங்கள் மட்டுமே உள்ளது. மேலும் திமுக மீண்டும் வெற்றியடைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தற்போது செயல்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் தற்போது 2 பேர் சிக்கியுள்ளனர். ஒருவர் செந்தில் பாலாஜி, பொன்முடி, KN நேரு போன்றோர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த ஆவணங்களிலிருந்து தெரிய வந்தது, இதில் தலையிட்ட முக்கியமான தலை ஒருத்தர்தான். அது வேறு யாரும் இல்லை, உதயநிதி என்பது அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்திருக்கிறது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரும் அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை நேர்மையாக நடந்தாலும் அதில்தான் அனைத்து பணங்களும் செல்கின்றது. ஆனால் அந்த பணங்கள் எவ்வாறு செலவு செய்யப்படுகின்றது என்கின்ற ஆவணங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இதனால் அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அனைத்து பணங்களையும் அறக்கட்டளையில்தான் அவர்கள் சேமித்து வைத்துள்ளனர். இவ்வாறு செல்கின்ற பணம் அனைத்தும் எங்கே செல்கிறது? மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் திமுகவை தோல்வியடைய செய்ய வேண்டுமென்றால் அறக்கட்டளை, அதை வைத்துதான் ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சியே கலைக்கப்படும், திமுகவின் கூடாரமே சரிய வைக்கப்படும் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்ட சபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலங்கள் தான் உள்ளது. அதுவரை தான் திமுகவின் ஆட்டங்கள் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகும். அதன் பிறகு திமுக ஒட்டுமொத்தமாக கலைக்கப்படும். அதற்கு முக்கிய காரணமே உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் நடத்தி வரும் அறக்கட்டளை தான் என்கின்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவரால் தான் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த அறக்கட்டளையில் ஊழல்கள் நடந்திருப்பது, பணம் கைமாறியிருப்பது அனைத்தும் தெரிய வந்தால் கண்டிப்பாக அவரை துணை முதல்வர் பதவியிலிருந்தும் விலக்கப்படும் என்கின்ற தகவலையும் தற்போது பார்க்க முடிகின்றது. மேலும் உதயநிதியால் தான் திமுகவுக்கு பிரச்சனை என்கின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே உதயநிதியின் அதிகாரங்கள் பறிக்கப்படும். ஏனென்றால் அமலாக்கத்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருவேளை ஊழல் செய்திருப்பது நிரூபணமானால் கண்டிப்பாக திகார் சிறையில் அடைக்கும் அளவிற்கு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யப்படும் என்கின்ற தகவலையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை உதயநிதி ஊழல் செய்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.